ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய இந்த தாவரம் புலிமேரியா புடிக்காய் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தாவரம் ஒரு வெப்பமண்டல தாவரமாகும். இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. இதனுடைய உயரம் பார்த்தோன்னா சுமார் 3 மீட்டர் முதல் 5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏற்கனவே ஒரு வீடியோ புலிமேரியா புடிக்காய் போட்டிருக்கு. இது 2வது வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா கையில் உடைச்சிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்டெம்மு தான் இது. அதே மாதிரி நம்ம கட்டிங் எடுத்து ஒரு பிரான்ச் எடுத்து கட்டிங் எடுத்து போட்டோம்னா வித்தின் 1 மந்த்தில் நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி வந்துடும். இதுக்கு தண்ணி அதிகமாக நிற்கிற இடத்துல இதை பயிரிட்டோன்னா என்ன ஆகும்னா வளர்த்தோன்னா வேர் அழுவி இறந்து போயிடும். அதனால் தண்ணி நிலையாக நிற்கிறது கால்வாய் ஓரம், அதே மாதிரி சில வீடுகள் என்ன பண்ணால் பாத்திரம் இல்லை துணி துவைக்கிற இடம் அந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் போகிறதுங்களா அந்த வச்சாங்கன்னா ட்ரை ஆகிடும். அதில் வாட்ரு வேணும். நம்ம வாரத்துக்கு 2 நாள் வாட்டரும் பண்ணால் போதும். ஆனால் வாட்டர் ரெகுலராக நின்றுதுன்னா இதனுடைய வேர் அழுவி போயிடும். இதனுடைய பயன்கள் நிறையா இருக்குது. இந்த பூக்கள் பாருங்கள், ஃபுல்லாக வெள்ளை நிறமாக இருக்குது. இந்த பூக்கள் நிறம் பாருங்கள், அடர்ந்து வெள்ளை நிறத்தில் காணப்படுது. அதனால் நம் கண்களை கவரக்கூடியதாகவும் இருக்குது, மனமுள்ளதாகவும் இருக்குது. இந்த பூக்கள் மனம் வீசக்கூடியதாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் அனைத்து இடங்களும் வளர்க்கப்படுகின்றன. வீடுகளில், பூங்காக்களில், அலுவலகங்களில் அனைத்து இடங்களும் வளர்க்கப்படுகின்றன. நம்ம சித்த மருத்துவங்கள் நிறைய பயன் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நாம் இதனுடைய பூக்கள் இலைகள்லாம் எடுத்து நமக்கு சித்த மருத்துவங்கள் மருந்தாக பயன்படுகின்றன. நமக்கு இருமல் சளிக்கு மருந்து தயார் செய்யப்படுகின்றன. குறிப்பாக முக்கியமாக சொல்லப்போனால் பெண்களின் மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கு மருந்து தயாரிக்க பெரும்பாலும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. மற்றும் நமக்கு உடலில் உள்ள உபாதைகள், உபாதைகள் அஜீரண கோளாறு இருக்குங்களா, அந்த உபாதைகளுக்கு இது மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. சளி, இருமல் மற்றும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கு, அப்புறம் வயிற்றுள்ள உபாதைகள், அவற்றை அஜீரண கோளாறு அந்த மாதிரி இது மருந்து எடுத்து மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இவை மருத்துவ குணம் நிறைந்ததாக உள்ளன மற்றும் அழகு நிறைந்த தாவரமாக காணப்படுகின்றன. இவை வளர்ப்பது எளிது. ஒரு சின்ன கட்டிங்ஸ் போட்டு நம்ம வச்சோன்னா வித்தின் 1 மந்தில் நமக்கு ஒரு அழகு தாவரமாக வரும். அதனால் இதை பாருங்கள், சும்மா கையிலேயே உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோதான். சும்மா லேசாக ஒரு உடச்சின்னா வந்துடும். நீங்கள் கட்டிங்ஸ் போடும்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட் கையில் உடைக்காதீங்க, சிசர் வச்சு கட்டிங்ஸ் போடுங்க. இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ லீவ்ஸ் வேண்டாம். நான் கையில் காமிக்கிறேன். நீங்கள் சிசர் வச்சு உடச்சி அழகாக போடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இது ஒரு கிரவுண்டுக்குள்ளே ஒரு 3 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சிங்கன்னா வித்தின் 1 மந்தில் என்ன ஆகும், இது அழகான புது லீவ்ஸ் வரும். புது லீவ்ஸ் வந்ததுனாவே நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகிடும். தனியாக தொட்டியில் வைக்கலாம், பேக்கெட்டில் போடலாம், இல்லைன்னா நீங்கள் கிரவுண்டில் நட்டு வச்சுக்கலாம். இது நட்டு வேணா வித்தின் 1 மந்தில் என்ன ஆகுது, நமக்கு புதிய தாவரம் ரூட் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இது வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய தாவரம். ஆகவே மாதத்தில் 12 வருடத்தில் 12 மாதமும் என்னாவும் பூத்துக்கொண்டே இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வளர்ப்பது எளிது, வேகமான வளர்ச்சி, குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த புயல் வெள்ளம் அந்த மாதிரி சமயத்தில் உடஞ்சிடும். வேகமான காற்று பட்டோம்னா உடஞ்சிடும் பிரான்ச்சஸ்ஸு. மற்ற நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி நம்ம வெள்ளம் ஏற்படுது, புயல் வெள்ளம் அந்த மாதிரி சமயத்தில் தான் இது பாதிக்கப்பட்ட கிளைகள் உடஞ்சிடும் காற்றடிக்கும் போது, வேகமான காற்றடிக்கும் போது. இல்லைன்னா இது பார்க்க அழகாக இருக்கும். சைடில் பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ஒரு பிளான்ஸ் தான். இது பாருங்கள், பிரான்ச்சஸ் இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது அப்படியே அடர்த்தியாக ஃபுல்லாக பிரான்ச்சஸ் நமக்கு நிறையா வரும். ஆகவே நமக்கு இது வளர்ப்பது எளிது. சித்த மருத்துவங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரம். இது ஒரு வெப்பமண்டல தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த கட்டிங்ஸ் பாருங்கள், மறுபடியும் இங்கே வரும். இந்த கட்டிங்ஸ் இவ்வளோ வைங்க, வித்தின் 1 மந்தில் ரூட் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வெள்ளைன்னு நிறைய பூக்கள் அடர்த்தியாக இருக்கும். ஒரு பிளான்ஸ் தான், இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அதனால் நிறைய பூக்கள் வரும். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.